Welcome to Mr. Nobody CB. And in our movie on the Despicable Me 4 2024 ஒரு animated comedy action movie. இந்த படத்தை ரிவ்யூ கொடுத்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப் பண்ண லாகிஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்படி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி this video sponsored by Learn New Skill Technologies. இவங்க IT related skills கோர்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினா அட்வான்ஸ் ஆர்டர்னு சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து என்னதான் வந்து இப்போது ஏவிஎல்ல வேலை செஞ்சாலுமே அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வில்லன். ஸோ அவரோட அந்த வில்லன் லீக்ல ஒரு ரீயூனியன் நடக்கிறதுனால இவர் அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டென்ட் பண்ணுறாரு. பட் அங்கே ஒரு பிளானோட தான் போகிறாரு. அங்கே தனக்கு எதிரியாக இருந்தால் ஒரு மேக்ஸிமின்னு சொல்லப்படுற ஒருத்தர், அவர் காக்ரோச்சை பேஸ் பண்ணி அவரோட சூட்டு, அவரோட பவர் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் ஒரு வில்லன், ஓகேங்களா. அவரை பிடிக்கிறதுக்காகவே நம்ம குருவோட ஒய்ஃப் அண்ட் அந்த ஏவிஎல் டீம்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக அங்கே போயிருப்பாங்க. போய் பிடிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் ஜெயிலையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு ஓகேப்பா நம்ம ஒரு வில்லனை பிடிச்சாச்சு, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு தன்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த சமயம் பார்த்து அந்த மேக்ஸிமி ஏவிஎல்லோட ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான். பட் வரும்போது அந்த கேமராவில் அங்கே இருக்கிற கேமராவில் சொல்லிட்டும் வரான், இந்த மாதிரி குருவை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம குருவுக்கு ஒரு பையனும் பிறந்திருக்கான். கிட்டத்தட்ட குரு மாதிரி தான் இருக்கான் பார்க்க அந்த பையனும். அண்ட் அதுக்கப்புறம் ஏவிஎல் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி குரு அண்ட் குருவோட ஃபேமிலி 3 பொண்ணுங்க அவங்க எல்லாருமே வேற ஒரு பேரில் வேற ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இருங்க, இந்த விஷயங்கள் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏவிஎல் மினியன்ஸ் எல்லாத்தையும் தன்னோட ஆஃபீஸில் ஒர்க்குக்கு எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு 5-6 மினியன்ஸை ஒரு டெஸ்டிங்க்கு எடுத்துக்கிட்டு மெகா மினியன்ஸ்க்கு பவரை கொடுத்து மெகா மினியன்ஸை மாற்றி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அங்கே அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல. இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுற அந்த சமயத்தில் நம்ம வில்லனோட ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவை பழி வாங்கணும்னா குருவோட பையனை எப்படி சொல்றதுன்னா கடத்திட்டு அவனை தன்னோட அந்த பவரை வச்சு காக்ரோச்சாக மாற்றுறது தான். ஓகேங்களா. காக்ரோச்னா உங்களுக்கு ரெக்கையும் கொடுக்கு மாதிரி ஒன்று வந்துடும். ஓகேங்களா. அதை வச்சு பண்ணி அவனோட பையனை வச்சு குருவே அடிக்கிறது தான் நம்ம வில்லனோட பிளான். ஓகேங்களா. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அங்கே இருக்காரா அண்ட் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு குரு யாருன்றது தெரியும். அந்த குருவை யூஸ் பண்ணி ஒரு திருட்டு ஒரு ஹைஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு படித்த அந்த ஆன்டி வில்லன் ஸ்கூலுக்கே போயிட்டு ஒரு விஷயத்தை திருடிட்டு வராங்க. ஓகேங்களா. அங்கே திருடி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் குருவை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த பிரின்சிபல் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி குரு இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஏற்கனவே குருவை தேடி இறஞ்சிட்டு இருக்கான். ஸோ அந்த பிரின்சிபல் அவங்களோட பொருள் எடுக்க வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் வில்லன் குருவோட பையனை கிட்னாப் பண்ண வரான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம குரு தன்னோட ஃபேமிலி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதை. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி அந்த பார்ட் மாதிரி இல்லாமல் இது ஓகே. மற்றதான் கொஞ்சம் ரொம்ப சூப்பர் ஃபன்னாக இருக்கும். இது ஒரு ஓகே ஃபன்னாக இருந்துச்சு எனக்கு. இருந்தாலுமே இந்த மெகா மினியன்ஸை வச்சு கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சி இருந்தது. மினியன்ஸும் சரி மெகா மினியன்ஸும் சரி ஒரு மாதிரி ஒரு கன்வின்சிங்காக இருந்துச்சு இந்த படத்துக்கு மெகா மினியன்ஸ் ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு நான் 3.5 வச்சுருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.